டேட், நீ எப்பாவது பூனலை கட்டி வச்சிருக்கியா? சாரதி அப்படி சட்டுன்னு கேட்டதும் எனக்கு ஒன்றுமே ஓடலை, திக்குன்னு இருந்தது. போன மாதம் சாரதிக்கு சரியாக 13 வயசு முடிஞ்சுது. இந்தியா போனோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி அவனுக்கு உபநயனம் பண்ணினோம். இந்தியாவில் இருந்த 3 வாரத்துக்கு என் மாமனார், அதான் சாரதியோட தாத்தா, சந்தியாவந்தனம், காயத்ரி இதெல்லாம் தாண்டி பிராணாயாமம்னு பெண்டை கட்டிட்டாரு. குழந்தையும் எல்லாத்தையும் சமத்தா கேட்டுட்டு ஃபாலோ பண்ணினான். தினமும் சந்தியாவந்தனம் முடிஞ்சதுக்கப்புறம் சாரதியும் அவனோட தாத்தாவும் 1-on-1 செஷன், ஒரு அரை மணி நேரத்துக்கு பிராமணாளுடைய நெறிமுறைகள், பூனலுடைய மகிமை, பூஜை புனஸ்காரத்தோட தாத்பரியங்கள், காயத்ரி மந்திரத்தோட மகத்துவம், ஹோமம் யாகம் யக்யம் இதனால் ஏற்படும் பலன்கள், இப்படின்னு பல விஷயங்கள் அவர் சொல்வார். மாப்பிள்ள பார்த்தேலா, சாரதி அவ்வளோ சமத்து, அவள் அம்மா மாதிரி சுட்டிக, என்னை ஜாடையாக திட்டுறான்னு புரிஞ்சுது. ஆமாம்மா, சாரதியோட அப்பாவோட வம்சாவளி, புத்திசாலித்தனம் எல்லாம் ஜீன்ஸ்லேயே இருக்கோ இல்லையோ அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக சிரித்தேன். என் மாமனாரோட முகபாவம் மாறிட்டு, அதுக்கு மேலே அங்கே இருக்க வேண்டாமேன்னு லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னு எழுந்து போனேன். ஆச்சு. நாங்கள் ஊருக்கு கிளம்புற நாளும் வந்தது. நாங்கள் இருக்கிறது நியூசிலாண்டில், ஆக்லாண்ட். அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நான் டாக்டராக இருக்கேன். என் ஒய்ஃப் லக்ஷ்மி அதே ஹாஸ்பிட்டலில் டென்டிஸ்டாக இருக்கா. சாரதி நன்னா தமிழ் பேசுவான். நாம் எதை பேசினாலும் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். ஆனால் எழுத படிக்க தெரியாது. அதனாலேயே அவன் தாத்தா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து இதை நீ விடாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆக்லாண்ட் வந்த 2 வாரத்தில் சாரதி அவன் தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப பெருமையாக இருந்தது எங்களுக்கு. அப்படிப்பட்ட நிலையில தான் அவன் இன்னைக்கு என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டான். டேட், இந்த பூனலை எப்பயாவது நீ கட்டி வச்சிருக்கியா? என்ன பதில் சொல்கிறது? ஏண்டா குழந்தை கேட்குற? நீ யூ ஆன்சர் மீ ஃபர்ஸ்ட். அம்மா மாதிரி அதே பிடிவாதம். நான் யோசித்தேன், எப்போ பூனலை கட்டினேன்? என் பழைய நினைவுகளுக்குள்ளே மூழ்கினேன். நான் அப்போது 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் இருந்த ஊரில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து போராட்டம் அப்படின்னு திராவிட கழகத்தோட போராட்டம் அல்லோல கல்லோலப்பட்ட நாட்கள். சில தெருக்களை க்ராஸ் பண்ணவே பயமாக இருந்தது. பிராமண பையன் தெரிஞ்சால் போதும், படக்குன்னு பூனலாக இருப்பா, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவா, கிண்டல் பண்ணுவா, கேலி பண்ணுவா. பிராமணா மேலே ஏன் இவ்வளோ துவேஷம் அப்படின்னு அப்போ எனக்கு புரியல. இப்போவும் தான் அவங்கள கண்டாலே ஒரு பயம். அதனால் சில சமயம் அந்த தெருவை கிராஸ் பண்ணும்போது யாருக்கும் தெரியாமல் பூனலை கழட்டி என் ட்ராயருக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா திரும்பவும் போட்டுப்பேன். இந்த மாதிரி ஒரு சில தடவை பூனலை கழட்டியது உண்டு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு ஜெர்மனியில் ட்ரைனிங். முதல் நாள் நான் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னதும் ஜூமில் இருக்கிற மிருகத்தை பார்க்குற மாதிரி எல்லாரும் என்னை பார்த்தா. எனக்காக வெஜிடபிள் சாலட் ஆர்டர் பண்ணா. அதுவும் ஏதோ கசந்தது. வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு வச்சேன். நைட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சைனீஸ் ஹோட்டலில் வெறும் சாதமும் தயிரும் கூடவே சைனீஸ் ஊறுகாயும் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெம்பு வந்தது. அவன் ஒரு பெங்காலி, ஊர்வனை பரப்பனை நீந்துவனன்னு எல்லாத்தையும் சாப்பிடுவான். ராத்திரி தூக்க போகும்போது தான் சொன்னான், நீ மதியம் சாப்பிட்ட சலாடில் மின்சுடு சிக்கன் இருந்ததுன்னு. குப்புக்குன்னு வாந்தி எடுத்தேன். கொலக்குத்தம் பண்ண மாதிரி உடம்பெல்லாம் நடுங்கிட்டு பூனையில் கட்டினேன். பாத்ரூம்குள்ளே போய் தலை குளித்தேன். என்னை நினச்சி தலையும் குனிஞ்சேன். டேட் டேட் சாரதியோட குரல் கேட்டு நினைவு திரும்பினேன். வாட் ஹேப்பன்? இவன்கிட்ட என் கதையை சொல்ல முடியுமா? சொன்னாதான் இவனுக்கு புரியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தா 1000 கேள்விகள். என்கிட்ட மட்டும் இல்லை, தாத்தா கிட்ட ஃபோன் போட்டு கேட்பான். நோ, இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்டா அப்படி கேட்குற? ஸ்கூலில் ஏதாவது? இல்லை டேட், இன்றைக்கி ஸ்கூலில் ஸ்விம்மிங். எல்லா பாய்ஸும் கேர்ள்ஸும் என்னோடய பூனலை பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. என் மனசுக்குள்ளே அந்த சீன் அப்படியே ஓடித்து. ஓ, அதான் காரணமா? டேட், யூ நோ வில்லியம்ஸ் ரைட்? அவன் என்கிட்ட ஜூட் இட் லுக்ஸ் வியர்ட் அப்படின்னா. இவனுக்கு என்னன்னு சொல்கிறது? வெல் மை டியர் பாய்,
சில சமயம் அன்அவாய்டபுள் சுச்சுவேஷனாக இருந்தால் பூனையில் கட்டிடு. பட் அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் இது தெரிய வேண்டாம். நோ டேட், ஐ ஹேண்டில்ட் இட் இன் எ டிஃப்ரெண்ட் வே. எனக்கு ஒன்றும் புரியல. நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன். சாரதி கண்டினியூ பண்ணா. ஐ டோல்ட் ஹிம் தட் இட் இஸ் சிமிலர் டு த கிராஸ் ஹீ இஸ் வேரிங் ஆன் ஹிஸ் நெக். கரெக்ட் தானே டாடி? நான் வில்லியம்ஸ் கிட்ட நீ போட்டிருக்க கிராஸ் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா. வில்லியம்ஸ் சாரி கேட்டான். எல்லாரும் கை தட்டினாங்க. எனக்கு கை கொடுத்தாங்க டேட். இந்த காலத்து குழந்தைகள் சுச்சுவேஷனை இவ்வளோ ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறா. சந்தோஷத்தில் சாரதியை அப்படியே அணைச்சிட்டேன்.